வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3 3 ரெசிஸ்டன்ட் லெவல், S1, S2, S3 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அதோட வீடியோ லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷ சார்ட். இன்னைக்கு நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓபன் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ஆன 23,687 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,816 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,938 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 23,436 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,314 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 23,185 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புண்டு. வெள்ளிக்கிழமையில நமக்கு பைவட் பாயிண்ட்ல நிஃப்டி 50 முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை 6ஆம் தேதி பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தது. இதே மாதிரி ஆனா அதுக்கு முதல் நாள் நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ பைவட் பாயிண்ட் கீழையும் வெள்ளிக்கிழமை பைவட் பாயிண்ட்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். நீங்க கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனலைஸ் பண்ண முடியும். நிஃப்டி 50யோட 1 hour சார்ட். இந்த இடத்துல இப்போ நிஃப்டி பைவட் பாயிண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இது மூணும் க்ளோனிங் சேனல். நம்ம 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ இரண்டாவது க்ளோனிங் சேனல்ல இருக்கு. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் நிஃப்டி 50 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி போகும் பொழுது அடுத்த சேனலுக்குள்ள நுழையுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். இப்ப இந்த சேனலுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 24,250 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த க்ளோனிங் சேனல் இன்ட்ராடேக்கு கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நம்ம இந்த சேனலுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா 24,250 வரைக்கும் நிஃப்டி 50 போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணும் பொழுது பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம ஜோன் செட் பண்ணிக்கணும். அந்த ஜோனுக்கு மேல பிரேக் அவுட் பண்ணணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே நிஃப்டி 50 மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா, அடுத்து இரண்டாவது சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க நமக்கு பார்த்துட்டு இருக்க சப்போர்ட் லெவல் 2 ஜோன்ல தான் இருக்கு. அப்போ சப்போர்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப 23,000 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த லெவல் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணுதா அல்லது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குதா அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸை செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இங்க நிஃப்டி 50யோட 1 day சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஹை லெவல் அண்ட் லோ லெவலுக்கு ஒரு சேனலும் இந்த பிரேக் அவுட் பண்ண பாயிண்ட்ல ஏற்கனவே டச் ஆனப்போ ஒரு கரெக்ஷன் வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்ஷன் வந்து இப்போ இங்க நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த மூமெண்ட் திரும்ப நமக்கு இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான் அடுத்து அப் ட்ரெண்டுக்குள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நிஃப்டி நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம்ல மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நெகட்டிவ்ல மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் பார்க்க போறோம். 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ்
அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷ சார்ட். இந்த கேண்டில்ஸை நம்ம பார்க்கும்போது பைவட் பாயிண்ட்ல தான் பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்க்கணும். பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுங்கிறது 50,223. இதை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 50,575 வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 50,993 வரைக்கும் பிரேக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 51,345 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 49,805 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,453 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 49,035 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்க பேங்க் நிஃப்டியோட 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். 1 hour சார்ட்ல பேங்க் நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு. ஆல்ரெடி இது வந்து பார்த்தது ஒரு தொடர்ச்சி அப்சைட்ல பேங்க் நிஃப்டி மூவ் ஆன ஹை லெவல் லோ லெவலை வச்சு இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு ஒரு அனலைசிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 6ஆம் தேதியில க்ளோஸ் ஆனது 7ஆம் தேதி மிட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மிட் பாயிண்ட்ல க்ளோஸ், அது மிட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த லைன் இந்த மிட் பாயிண்ட்டை அடுத்து பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை கீழே இந்த லைனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே மூவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதாவது 50,570 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுதா அல்லது அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து கீழே நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது நமக்கு திரும்ப ரெசிஸ்டன்ட் லெவல் 2 வரைக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் ஹண்டிங் நடக்கல அப்படின்னா திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது 50,000 பிரேக் அவுட் பண்ணி கீழே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த இடத்துல இது 49,800 50,400 ஒரு முக்கியமான பாயிண்டா கணக்குல வச்சுக்கலாம். இங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட் பேங்க் நிஃப்டியோடது. இந்த இடத்துல இந்த ஒரு க்ளோனிங் சேனல், இது ஒரு க்ளோனிங் சேனல், இது இரண்டாவது க்ளோனிங் சேனல். 6ஆம் தேதி 1வது க்ளோனிங் சேனலுக்குள்ள பேங்க் நிஃப்டி நுழைஞ்சது. 7ஆம் தேதியும் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி 1வது சேனலுக்குள்ள நுழைஞ்சு ஆனா க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா 2வது சேனலுக்குள்ள வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 1வது சேனலுக்குள்ள இன்னும் கண்டினியூ ஆகலை, 2வது சேனலுக்குள்ள திரும்பவும் வந்துருச்சு. இப்போ இந்த 2வது சேனல் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்க வரைக்கும், அதாவது திரும்பவும் 49,000 வரைக்கும் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நெகட்டிவ்ல மூவ் ஆகி நமக்கு 2வது சப்போர்ட் லெவல் வரைக்கும், அதாவது முதல் சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 2வது சப்போர்ட் லெவல் வரைக்கும் இன்னைக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகி அடுத்து பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பிளான்ஸும் மாற்றி அமைச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் சப்போர்ட் ஜோன் செட் பண்ணிக்கோங்க. ஜோனில் பிரேக் அவுட் ஆகுதா அல்லது அங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்க போகுதா அப்படிங்கிறத வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸை மாற்றி அமைச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.